ஹால்ல ராகவன் கத்திட்டு இருக்காரு. மலரே மலரே 8:30 மணி ஆக போகுது, இன்னும் ஒரு சொட்டு காஃபி கூட கண்ணுல காட்டல. என் தலை அப்படியே வெடிச்சிடும் போல இருக்கு. மனுஷன் இங்க மயங்கி விழணும்னு பாக்குற யாஜலட்சுமியும் நீங்க கூப்பிட்டு உங்க தொண்டை தண்ணி தான் வத்த போகுது. உங்க மூத்த மருமக அங்க கிச்சன்ல மூலையில மகாராணி மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. இன்னும் அடுப்ப கூட பத்த வைக்கல. அதுக்கு ராகவன் சொல்றாரு, என்னது அடுப்ப கூட பத்த வைக்கலையா? மலரே என்ன இதெல்லாம்? சுரேஷ் ஆபீஸ் கிளம்பணும், எனக்கு ரிட்டையர்ட் அசோசியேஷன் மீட்டிங் இருக்கு, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேக்குறாரு. வளரதுக்கு மாமா எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குது, தலையும் பாரமா இருக்கு, இன்னைக்கு என்னால சமைக்க முடியாது. அதுக்கு ராஜலட்சுமி கேக்குறாங்க, உடம்பு சரியில்லையா? என்ன ஒரு திமிரு! இந்த வீட்டு மருமங்களுக்கு வார நாள்ல உடம்பு சரியில்லைன்னு ஓய்வெடுக்கிறது சொகுசெல்லாம் எப்ப இருந்து வர ஆரம்பிச்சது? எல்லாரும் இப்படி சாக்கு சொல்லிட்டு உட்கார்ந்தா குடும்பத்துக்கு யார் சோறு போடுறதுன்னு கேக்குறாங்க. மலரதுக்கு, நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லல அத்தை, என்னால இப்ப சமைக்க முடியலன்னு சொல்றேன். என் உடம்பு இன்னைக்கு முழுசா சோர்ந்து போயிடுச்சு, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. ராஜலட்சுமி அதுக்கு, ஆஹா பேச்சு பாத்தீங்களா, குரல்ல எவ்வளவு மாற்றம்! எல்லாம் இந்த அழகுமதி குடுக்கற நச்சு பேச்சுதான். அவ வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சதுல இருந்து உன் மனசையும் கெடுத்து வச்சிருக்கா. இப்ப அவள மாதிரியே நீயும் மூளையில உட்காந்துட்டு ஆர்டர் போடலான்னு பாக்குறியா? அதுக்கு மதி சொல்றாங்க, அத்தை தயவு செஞ்சு அவங்க கிட்ட கத்துறதை நிறுத்துங்க. மலரக்காவோட முகத்தை பாருங்க, அவங்களுக்கு நிஜமாவே உடம்பு முடியல. ஒரு நாள் காலையில கிச்சன் வேலைக்கு லீவ் எடுக்கிறது என்ன பெரிய கொலை குற்றமா? மனுஷங்கன்னா யாருக்கு வேணாலும் உடம்பு சரியில்லாம போகும்னு சொல்றாங்க. அதுக்கு ராகவன் சொல்றாரு, மதி நீ வாய மூடு, உன்னோட இந்த மாடர்ன் லாஜிக் எல்லாம் பேசி குடும்பத்தை பிரிக்க பாக்காத. 7 வருஷமா மலர் இந்த வீட்டை ஒரு வார்த்தை கூட பேசாம தாங்கிட்டு இருக்கா. இன்னைக்கு திடீர்னு நம்மளுக்கு தலைவலி வந்துருச்சான்னு கேக்குறாரு. ராஜலட்சுமியும், மலரே நான் சொல்றது நல்லா கேட்டுக்கோ, உடம்பு முடியலன்னா போய் ஒரு மாத்திரைய போடு, ஆனா டிஃபன் ரெடி ஆகணும். எனக்கு மூட்டு வலியும் பிபியும் இருக்கு, என்னால இந்த வெக்கையில நின்னு காய் கட் பண்ண முடியாது. நீ சமைக்கலைன்னா இன்னைக்கு இந்த குடும்பமே பட்டினியே கிடக்கும். அதான் உனக்கு வேணுமா? எங்களை அசிங்கப்படுத்த பாக்குறியான்னு கேக்குறாங்க. எனக்கு 102 டிகிரி காய்ச்சல் அடிச்சப்பவும் இதே கிச்சன்ல நின்று எல்லாருக்கும் சமைச்சு போட்டேன். கையை சுட்டப்பவும் வலிக்க வலிக்க சமைச்சேன். அப்ப எல்லாம் யாராவது நான் சாப்பிட்டேன்னா எனக்கு ஓய்வு வேணுமான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இல்ல. மலரு ராஜலட்சுமி எதிர்த்து பேசுறதுல அவங்க தாங்க முடியல. மலரு வாய மூடுன்னு கத்துறாங்க. இல்ல அத்தை, இன்னைக்கு என் உடம்பு முழுசா உடஞ்சு போயிடுச்சு. ஒரு நாள் காலையில காபி போட்டு கொடுக்கறது இந்த குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய தியாகமா தெரிஞ்சா எல்லாரும் பட்னியாவே கிடங்க. நான் என் ரூமுக்கு போறேன். மலர் அப்படியே திரும்பி அவங்க மாமாவும் மாமியாரும் நிமிந்து பார்த்துட்டு தலை குனியாம கிச்சனை விட்டு வெளியேறி தன்னோட ரூமுக்கு போயிடுறாங்க. பின்னாலேயே போன ராஜலட்சுமி, மலரு நான் பேசிட்டு இருக்கும் போது நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க, இங்க வான்னு கத்துறாங்க. உடனே மதி சொல்றாங்க, உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க அத்தை, அவங்க வரமாட்டாங்க. இன்னைக்கு கிச்சன் முழுக்க உங்களோட இதுதான், சூப்பரா சமைங்க. வேலைக்காரியோட உதவி இல்லாம எப்படி சமைக்கிறீங்கன்னு நாங்களும் பாக்குறோம்னு சொல்றாங்க. ராஜலட்சுமி நிறுத்த மாட்டேங்கிறாங்க. பாத்தையா இங்க நடக்கிற கூத்த, கல்யாணமாகி வந்த புதுசுல பூனை மாதிரி இருந்தவ இப்ப புலி மாதிரி எங்களை எதிர்த்து பேசிட்டு போறா. பாக்யராஜ் அப்பதான் வீட்டுக்குள்ள வராரு. என்னம்மா காலையில இருந்து இவ்வளவு பெரிய சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது, ஏன் எல்லாரும் இப்படி கிச்சன் வாசல்ல நின்று கத்திட்டு இருக்கீங்க, மலருங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா, வாடா பாக்யராஜ் வா, உன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? 7 வருஷமா இந்த வீட்டுல வச்சிருந்த மரியாதை இன்னைக்கு ஒரே நிமிஷத்துல காத்துல பறக்க விட்டுட்டு போறா. எனக்கு காப்பி கொடுக்க முடியாது, சமைக்க முடியாதுன்ட்டு முகத்துக்கு நேரா பேசிட்டு போறா. பாக்யராஜத்துக்கு, என்னப்பா சொல்றீங்க? மலர் அப்படி பேச மாட்டாளே, அவளுக்கு என்னாச்சு? அதுக்கு ராஜலட்சுமி, அவளுக்கு என்னடா ஆகும், நல்லாதான் இருக்கா. காலையிலேயே எழுந்து எனக்கு உடம்பு சரியில்லை, தலைவலிக்குது, என்னால சமைக்க முடியாதுன்னு மகாராணி மாதிரி ஆர்டர் போடுறா. நாங்க கேள்வி கேட்டா எங்களை பட்னியா கிடங்குன்னு சாவா விட்டுட்டு ரூமுக்கு போறா. மதி உடனே, ஆமா இவங்க சொல்றது நம்பாதீங்க, மலரக்காவுக்கு நிஜமாவே உடம்பு முடியல, முகம் எல்லாம் வெளுத்து போய் நிக்க கூட முடியாமதான் கிச்சன் மூலையில உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அதை புரிஞ்சுக்காம அத்தையும் மாமாவும் அவங்கள வேலைக்காரியை விட கேவலமா நடத்தி கத்தி வம்பு கிழக்குறாங்க. பாக்யராஜ் அப்பா, பாக்யராஜ் இங்க பாரு, உன் பொண்டாட்டி சமைக்கலைன்னா இன்னைக்கு இந்த குடும்பமே பட்னி. என் வயசையும் உன் அம்மாவோட உடம்பையும் பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டா. நீ போய் அவளை இப்பவே கிச்சனுக்கு வர சொல்லுன்னு சொல்றாரு. போதும்பா நிறுத்துங்க, இருந்து அவளுக்கு உடம்பு முடியலன்னு அவ வாயாலேயே சொல்லியும் உங்களுக்கு உங்க காப்பியும் சாப்பாடு மட்டும்தான் முக்கியமா தெரியுதா? என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் உடம்பு முடியலன்னு ரெஸ்ட் எடுத்திருக்காளா? உடனே ராஜலட்சுமி கேக்குறாங்க, பாக்யராஜ் என்னடா இப்ப நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை எதிர்த்து பேசுற? பேசாம என்னமா பண்றது? காய்ச்சல் அடிச்சப்போ இதே கிச்சன்ல நின்று உங்களுக்கு பிடிச்சது சமைச்சு போட்டாலே, அப்பெல்லாம் உங்களுக்கு எங்கம்மா போச்சு இந்த நியாயம்? இல்ல நீ போய் ரெஸ்ட், நான் சமைக்கிறேன்னு என்னைக்காவது ஒரு வார்த்தை சொன்னீங்களாமா? பாக்யராஜ் பெத்தவங்க கிட்ட பேசுற பேச்சா அதுன்னு கத்துறாரு. அப்ப பெத்தவங்க நீங்க செய்யறது மட்டும் சரியாப்பா? சமையல் நடக்காது, நாங்க பட்டினியா கிடக்கணும், அதானே உன் முடிவு? உங்களுக்கு பசிச்சா நீங்க சமைச்சு சாப்பிடுங்க, இல்லைன்னா வெளியில வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு என் பொண்டாட்டியோட உயிரும் ஆரோக்கியம் தான் முக்கியம். பாக்யராஜ் கோபமும் திரும்பி ரூம்குள்ள போயிடுறாரு. பாத்தீங்களாங்க, இப்படி நம்மள நடுத்தரவுல நிக்க வச்சுட்டு போறான். இவனுக்கெல்லாம் பெத்து வளர்த்து இன்னைக்கு நமக்கு நல்ல பாடம் கிடைச்சிருச்சு. யாரும் பட்டினி கிடக்க வேண்டாம்ப்பா. இனிமே இந்த வீட்டுல மலர் மட்டும் தனியா சமைக்க மாட்டா. இந்த வீட்டு சமையல் வேலைக்கும் மத்த வேலைக்கும் நாளையில இருந்து ஒரு சமையல்காரியும் வேலைக்காரியும் தான் வைக்க போறேன். அதுக்கான ஆள் தான் இந்த டைரியில இருக்கு. இப்பவே போன் பண்ணி வர சொல்ல போறேன்.
என்னது வேலைக்காரியா, சமையல்காரியா? பாக்கியராஜ், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, பரம்பரை இருக்கு. கௌரவமா பரம்பரையா? ஒரு மனுஷன் 7 வருஷமா மாடு மாதிரி வேலை வாங்கிட்டு அவளுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லும் போது ஒரு சொட்டு காப்பி போட்டு தராம கத்துறீங்க. பாக்கியராஜ், அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க நீ. இந்த வீட்டு குடும்ப வழக்கப்படி வீட்டு பொம்பளைங்க தான் சமைக்குங்க. வேலைக்கு ஆள் வச்சா மாசம் மாசம் அதுக்கு 1000கணக்குல செலவாகுமே. அந்த பணத்துக்கு எங்க போறது? வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்க என் காசு மட்டும் பத்தாது. அப்பாவோட பென்ஷன் பணத்துல இருந்து பாதி கொடுங்க. இந்த வீட்டுக்காகத்தானே அவங்க வேலை செய்ய போறாங்க. என்னடா திமிரா, என் பென்ஷன் படத்தை வேலைக்காரிக்கு கொடுக்கணுமா? முடியாதுடாங்கிறாரு. என் வீட்டுக்காரர் பென்ஷன் காசுல ஒரு பைசா கூட தர முடியும்.